இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, சில பேர்னால சிவ வழிபாடு செய்ய முடிவதில்லையே ஏன் அப்படிங்கிறது கேள்விக்கான பதிலைத்தான் பார்க்க இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, சில பேர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து வந்துட்டு சிவ வழிபாடை செஞ்சு வந்திருப்பாங்க. திடீர்னு ஏனோ ஒரு மனக்குழப்பம், அவர் மேலே ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகுதே ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருந்தது. அதற்காகத்தான் இந்த பதிவே உங்களுக்கு. நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறவி அப்படிங்கிறது பிணி அப்படின்ட்டு சொல்றாங்க. பெரும்பாலும் நம்ம பிறப்பை வந்துட்டு கொண்டாடுறோம். இந்த பிறவியே பிணிதான் அப்படின்ட்டு சித்தர்கள் கூறுகிறார்கள். காரணம், பிறவி இல்லா நிலை எடுத்து அமரத்துவம் எய்த வேண்டுமென்றால் அதற்கு அந்த சிவபெருமானின் கருணை கட்டாயம் அவசியம். அப்படி பிணியாக வந்துவிட்டோமே என்று கவலைப்படாமல் அந்த ஜென்மத்தில் அந்த பிறவியில்லா நிலையை எய்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிற பெரிய தாற்பயம். ஏனென்றால் பிறப்பிற்கும் நாயகன் யார் என்றால் சிவபெருமான் என்றே குறிப்பிடலாம். அவரை வழிபடும் போது, முழு மனதுடன் அவரை சரணடையும் போது நாம் பிறவியில்லா நிலையை அடைவதற்கான வழி நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஏன் ஆரம்பத்திலிருந்து நான் வழிபட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னால் வழிபட முடியல அப்படின்னு கேட்டா, எப்பவுமே இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து நாத்திகவாதியா இருந்திருப்பாங்க, இல்ல சாமினா பெரிய ஈடுபாடே இருந்திருக்காது. ஆனா ஒரு காலகட்டத்தில் திடீர்னு சிவன் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்பின் காரணமாக சிவனை சரணடைவார்கள். அதன் பின்னர் அவங்க சிவன்கிட்ட இருந்து விலகவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம் அப்படிங்கிறது மிக பெரியது. உண்மையை உணர்தல் அப்படின்ட்டே சொல்லலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடக்கின்றது. ஒரு சிலருக்கெல்லாம் கிடையாது. இன்னுமே நீங்க பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளில் வாழ்கின்ற அன்பர்கள் கூட திடீரென்று சிவன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு நமது பாரத பூமிக்கு ஓடி வருவதை நீங்கள் கண்டிருக்க முடியும். எந்த இடத்தில் பிறந்தாலும் சரி, சிவன் மீது அதீத காதலும் சிவன் மீது அதீத பற்றும் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். அவர்கள் இந்த பாரத பூமியை நோக்கி வருகிறார்கள் அல்லது இருந்த இடத்திலிருந்தே சிவ தேடலில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கல, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் வழிபட்டுக்கிட்டு வந்தேன், திடீர்னு என்னால வழிபட முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாயை தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். அது நமக்கான பரீட்சை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா காலகட்டங்களிலும் நாம் என்ன கற்றுக்கொண்டாலும் சரி, அந்த கற்றுணர்ந்ததில் நாம் எவ்வளவு ஆணித்தனமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறதுக்கான பரீட்சைகள் அப்பப்ப நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன. ஏதாவது ஒரு காரியங்களில் தடை ஏற்படுகிறது, நாம் நினைத்ததில் ஏதோ தடை ஏற்படுகிறது, அது நடக்காமல் போகின்றது, அல்லது ஏதோ ஒரு தவறாக நடைபெறுகிறது அப்படிங்கிற உங்க மனக்குழப்பம் தான் அந்த வழிபாட்டில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு காரணமாக இருக்கிறது. உண்மையே சொல்ல போனா, இந்த மனித பிறவியாகட்டும் எந்த பிறவியாகட்டும் எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு, ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான். ஆனா அந்த விதிக்கப்பட்டதில் நாம் எவ்வாறு இறைவனை பற்றி கொள்கின்றோம், அவரை எப்படி சரணடைகின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் திரும்ப திரும்ப இந்த பர்த் சைக்கிள் இருந்துட்டு நம்ம வெளிவருவதற்கு ஒரு காரணமாக அமையும். அப்ப நீங்க இறை வழிபாடு, அதுலயும் சிவ வழிபாடு செய்பவர்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் அவர் திருவடியை பற்றி கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக முக்திக்கான வழியை இறைவன் காட்டுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். ஆனா ஒரு பொருளுக்காக, எனது சுகபோக வாழ்க்கைக்காக அல்லது இந்த உலக வாழ்க்கையில் நான் வந்துட்டு பெரியாளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான வழிபாடு செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நடப்பது இயல்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அது எல்லாமே சோதனைகள். அப்ப பொருள் உங்களை விட்டு நீங்குது அப்படின்னா சிவபெருமான் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை விலக்கி கொண்டால் நாம் சிவபக்திக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா பொருள் நிலையற்றது, இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையே நிலையற்றது. இப்படிப்பட்ட இடத்துல உண்மையான பரம்பொருள் அல்லது உண்மையானது எது என்று தேட வேண்டும் அல்லவா? அந்த தேடுதலை ஆரம்பிப்பவர்களுக்கு அந்த சிவபக்தி அப்படிங்கிறது பெரிய வழிகாட்டியா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. மாயையில் சிக்கி கொண்டவர்கள் சிவபக்தியை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். தயவு செய்து அந்த மாதிரி ஏதாவது சோதனைகள் வருகிறது, மாயைகளுக்கு நீங்கள் ஆட்படுகிறீர்கள் அப்படின்னா கொஞ்சம் அந்த நான் அப்படிங்கிற கர்வத்தை விட்டு வெளியே வந்து, எல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியும், அவர் சித்தம் என் வாழ்க்கை அப்படிங்கிறத திருப்பியும் முடிவெடுத்துக்கிட்டு சிவபக்தியில தொடர்ந்து நீங்க செல்றீங்க.
உங்களுக்குள்ள இருக்க சிவத்தை தொடர்ந்து தேடுறீங்க அப்படிங்கும் போது எந்த இடத்திலும் களங்கம் வரப்போவது இல்லை. உங்கள் பக்திக்கு வருகின்ற சோதனையில் நீங்கள் வெற்றி கண்டுவிட்டால் மேலும் மேலும் அடுத்தடுத்த படிநிலைகளை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். ஆனால் என்னிடம் இருந்த பொருள் தொலைந்து விட்டது, என்னிடம் இருந்த அந்த சுகபோகம் தொலைந்து விட்டது, அதற்கு இறைவன் தான் காரணம் அப்படின்னு நினைத்து அந்த பக்தியை விட்டு விலகிவிட்டீர்கள் என்றால் அந்த பக்தியானது கேள்விக்குள்ளாகிறது. அந்த மாயையிலிருந்து சரியாக வெளிவந்து விட்டால் உண்மையான பக்தி என்னும் அந்த ரசத்தை உங்களால் ருசிக்க முடியும். அதன் பின் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். அந்த ஒரு சிறிய காலகட்டம் குழப்பமானதுதான், அதை தவிர்த்து விட்டு வந்துவிடுங்கள். வாழ்க்கை மிகவும் அருமையானதாகவும் இறைவன் மிக பெரிய வழிகாட்டியாகவும் உங்களுக்கு தோன்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள் நண்பனே.